பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு முக்கியமாக ஹோலி வீக் இஸ் த மோஸ்ட் சேக்ரட் வீக் இன் தி கிறிஸ்டியன் காலண்டர். இந்த பரிசுத்த வாரம் என்பது மிக மிக ஒரு கிறிஸ்தவ காலண்டரிலே ஒரு தியாகமுள்ள ஒரு தியாகத்தை, இயேசு செய்த தியாகத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதில் முக்கியமாக காமமோரேட்டிங் தி ஃபைனல் வீக் ஆஃப் ஜீசஸ் லைஃப், இயேசு கிறிஸ்துடைய கடைசி நாட்கள் நடந்தக்கூடிய காரியங்களை இந்த ஹோலி வீக்கில் அதிகமாக நம்ம தியானிக்கிறோம். முக்கியமாக இயேசு கிறிஸ்துவ சிலுவை பாடுகள், அதில் ஆரம்பித்து அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடிய வாரங்கள் தான் இந்த ஹோலி வீக் நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக அதில் பாம் சண்டேல இட் பிகின்ஸ் இன் பாம் சண்டே, அதாவது நேற்றைய தினத்தில் கூட பார்த்தோம், குருத்தோலை ஞாயிறில் அதை ஆரம்பித்து அது என்ஸ் ஆன் ஈஸ்டர் சண்டேல முடியக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹோலி வீக். புரியுங்களா? அதில் முக்கியமாக கீ டேஸ் ஆஃப் ஹோலி வீக், இந்த ஹோலி வீக்கில் முக்கியமான நாட்கள் எது பார்த்தீங்கன்னாக்க பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. யோவான் 12வது அதிகாரம் வசனம் 12 முதல் 14 பார்த்தோம் என்றால், ஜான் சாப்டர் 12 வெர்ஸ் 12 to 13 அதில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அது எருசலேமில் ட்ரையம் பவனி வருகிறார். போறீங்களா? மார்க் ஜீசஸ் ட்ரையம் என்ட்ரி இன்டு ஜெருசலேம். திரளான மக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் வீதிகளிலே அவரை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருத்தோலை வைத்து அவரை வரவேற்கிறாங்க. அதைத்தான் பாம் சண்டே என்று நாம் கூறுகிறோம். இரண்டாவதாக ஹோலி மண்டே. புரியுங்களா? ஹோலி மண்டே டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னாக்க அது பரிசுத்த திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை பார்க்கின்ற பொழுது அதில் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஜீசஸ் டீச்சிங் இன்க்ளூடிங் இஸ் அனாயிண்டிங் அட் பெத்தானி என்பதை மார்க் 14வது அதிகாரம் வசனம் 3 முதல் 9 பார்க்கலாம். யூதாஸ் அவரை காட்டி கொடுப்பதை மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 14 முதல் 16 பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி மண்டே டு வெனஸ்டேல நடந்த காரியம். புரியுங்களா? இயேசு அபிஷேகம் செய்யப்படுகிறார். அது மட்டும் இல்லை, யூதாஸ் காட்டி கொடுக்கக்கூடிய காரியத்தை அந்த ஹோலி மண்டே டு வெனஸ்டேல நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹோலி தர்ஸ்டே, அதாவது மாண்டி தர்ஸ்டே என்று சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னாக்க காமமரேட் லாஸ்ட் சப்பர்ஸ். இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டு அறையில் என்ன செய்தார் பாருங்க. ஏன்னா அங்கே லார்ட் சப்பர் அனுசரிச்சார் பாருங்களேன். அதை குறித்து அங்கே அவர் பார்த்தீங்கன்னாக்க சீடர்களுடைய கால்களை வாஷ் ஹிஸ் டிசைபிள்ஸ். யோவான் 13வது அதிகாரம் வசனம் 1 முதல் 17 பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அவர் என்னன்னா தன்னுடைய கம்பாஷனை வெளிப்படுத்துவதற்காக சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்பதையெல்லாம் இந்த ஹோலி நம்ம மாண்டி டேஸில் அந்த வியாழக்கிழமையில நம்ம பார்க்கலாம். நான்காவதாக குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, புனித வெள்ளி. எல்லா மனிதர்களுக்காக ஒருவர் மரித்தார், நல்லது என்று சொல்லி நல்ல வெள்ளியாக குட் ஃப்ரைடாக சொல்லக்கூடிய அந்த குட் ஃப்ரைடே தான் த டே ஆஃப் ஜீசஸ் குருசிஃபிகேஷன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியத்தை தியானிக்கிறது தான் இதை குட் ஃப்ரைடே என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த குட் ஃப்ரைடேல முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் அப்சர்வ் பாஸ்டிங், ப்ரேயர் அண்ட் சால்ம் சர்வீசஸ். அந்த நாளில் கூட ஆராதனைகள் இருக்கும். ஆனால் உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். அநேக டினாமினேஷன் திருச்சபைகளிலும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் பார்க்கின்ற பொழுது அந்த குட் ஃப்ரைடேல. புரியுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே அவர் தொங்கி மறித்த அந்த நாளை நினைவு கூறக்கூடிய காரியம்தான் ஹோலி சாட்டர்டே. அதுலனாக்க அது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யப்பட்டாச்சு. அதில் என்ன செய்யணாக்கா டேஸ் ஆஃப் வெயிட்டிங் அண்ட் மௌனிங். புரியுங்களா? மிக துக்கமாக என்ன அனுசரித்த அந்த காரியங்கள் அந்த ஹோலி சாட்டர்டேலே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம்.
ஏன்னா இயேசுனுடைய பாடி அந்த டோம்பில் வைத்தாங்க. வைத்தது மட்டுமில்ல பார்த்தீங்கன்னாக்க அதில் ஈஸ்டர் விஜில், அதாவது அன்றைக்கு விழித்திருந்து அந்த சனிக்கிழமையில் அவங்க அநேக சபைகளில் ஜெபிப்பார்கள். அதனால்தான் அது பார்த்தீங்கன்னாக்க அந்த நைட்டில் ஈஸ்டர் விஜில் நைட் என்று அந்த சாட்டர்டேயில், ஹோலி சாட்டர்டேயில் அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த ஹோலி சண்டே, ஈஸ்டர் சண்டே, ரெசரக்ஷன் ஃப்ரம் தி டெட். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். மத்திய 28வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10 பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா த கார்னர் ஸ்டோன் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த், அதுதான் இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு மரித்த மார்க்கமாக, ஜீவனற்ற மார்க்கமாக, உயிரற்ற மார்க்கமாக இருக்கும். அதனால்தான் அந்த ரிசரக்ஷன் சண்டே, அந்த ஈஸ்டர் சண்டே மிக மிக முக்கியம். இயேசு சொன்னபடியே அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கார்னர் ஸ்டோன், முதுகெலும்பு, கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷனாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கின்ற பொழுது இந்த ஹோலி வீக்கில் வந்து பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஜீசஸ் சாக்ரிஃபைஸ், லவ் அண்ட் விக்டரி ஓவர் சின் அண்ட் டெத், இந்த 4 காரியங்களையும் நம்ம அதில் பார்க்கலாம். எதில் தியானிக்கலாம்? இந்த ஹோலி வீக்கில். புரியுங்களா? அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஹோலி வீக்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் சண்டே நேற்று குருத்தோலை ஞாயிறு வந்து மண்டே டு நம்ம வெனஸ்டேல என்ன பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்படுகிறாரு. அது மட்டுமல்ல, அவர் வந்து அவருடைய யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாட்கள். மற்றும் அது பார்த்தீங்கன்னாக்கா ஹோலி தர்ஸ்டே, மாண்டி தர்ஸ்டேல வந்து என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து லாஸ்ட் சப்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேல் வீட்டு அறையிலே ஏன்னா திராட்சரசம் வந்து அப்பம் திராட்சரசம் விட்டார். அந்த நம்ம அந்த திருவிருந்தை அதை குறித்து நம்ம அதில் பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். புரியுங்களா? அதனால மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்கக்கூடிய அந்த நாட்கள். அதனால் தான் இதை நம்ம நினைச்சுக்கிறோம் ஹோலி வீக் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதனால பார்த்தீங்கன்னாக்க பாம் சண்டே, ஜீசஸ் triumphed into Jerusalem. Holy Monday, Jesus cleansed the temple, driving out money changers and teaching about the true worship. Holy Tuesday, Jesus teaches parables, confront religious leaders and predict his fate. Holy Wednesday, Spy Wednesday, a woman anoints Jesus' feet with perfume with Judas' plot to betray him. Maundy Thursday, Jesus shared Last Supper with the disciples. Good Friday, Jesus' crucifixion and death. Holy Saturday, Jesus' body rests in the tomb. Easter Sunday, Jesus' resurrection. இதைத்தான் இந்த ஹோலி வீக்கில் நம்ம அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தியானிங்கள். ஒவ்வொரு நாளையும் இந்த பரிசுத்த வாரத்திலே ஒவ்வொரு நாளையும் தியானித்து இயேசு கிறிஸ்துடைய அன்பு, கல்வாரி தியாகம் எல்லாவற்றையும் அவர் கல்வாரியில் சொன்ன வார்த்தைகள் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் சாத்தானின் மேலே, பிசாசின் மேலே, மரணத்தின் மேலே வெற்றி சிறந்தவர்களாய் வாழ ஆவியானவர் உங்களுக்கு